என் உயிரிலும் மேலான ஆத்மபதிகளுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்து விஷ்ணு சகஸ்ர நாமாவளியின் பொருள் அர்த்தங்களை பார்ப்போம். சுர மேற்கண்டவைகளில் எப்போதும் வெற்றி பெறும் திறனுடையவர். சௌரி சூரன் எனும் வாசுதேவரின் மகன். ஜனேஸ்வரக பிறப்புடைய மக்களுக்கெல்லாம் தலைவர். அனுகூல தன் மேன்மை பாராமல் அடியார்களால் எளிதில் அடையப்படுபவர். அனுகூல சதாவர்த்த அடங்காமல் வளர்ந்து வரும் செல்வச்சுழல்கள் உடையவர். வாசுதேவனின் திருமேனி. பத்மி கையில் விளையாட்டு தாமரையை பிடித்திருப்பவர். பத்ம நிபேட்சணக தாமரை போல் மலர்ந்த கண்கள் அருள்பவர். பத்மநாப தம் முந்தியில் மலர்ந்த தாமரையை உடையவர். அரவிந்தாக்ஷ கமலம் போன்ற கண்கள் உடையவர். பத்மகர்ப அடியார்களின் தாமரை போன்ற இதய ஆனந்தத்தில் வீற்றிருப்பவர். இப்படி எம்பெருமானின் விஷ்ணு சகஸ்ரநாமாவளியின் அர்த்தங்கள் பொருளை கேட்டு பயனடைந்து அனைவரும் நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ்ந்து தர்மம் காக்கப்பட்டு தர்ம கைங்கரியங்கள் தர்ம செயல்கள் தொடர்ந்து நடக்க எம்பெருமானை பிரார்த்திப்போம், ராமானுஜரை பிரார்த்திப்போம். தர்மம் ஜெயிக்கும். தர்மத்தின் மறு உருவமே பரம்பொருள். பரம்பொருளை தர்மம். இரண்டு கல்கள் இரண்டு கைகளாக சத்தியம் தர்மை நீதி நேர்மை இவை அனைத்தையும் நமக்கு உபதேசிக்கிறான் பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணன். வாழ்வோம் வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.